ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் ஆன்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டான் ஒரு டைம். அந்த ஐடியில் வராமல் என்னோட ஃப்ரெண்ட் ஐடி, அந்த எம்எல்பின்னு ஒரு ஐடி இருக்கும் தெரியுங்களா, அவன் வந்து இந்தாடா நீ வச்சுக்கோ, நான் கிரிக்கெட் கோச்சிங் போகிறேன் அப்படின்னா, சரிடா நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த ஐடியில், இல்லடா நான் கிரிக்கெட் கோச்சிங் போக மாட்டேன், இந்த ஐடியை நீ பார்த்துக்கோ, அடிக்கடி மட்டும் நான் வரேன், அப்படி வந்தாலும் தம்பி ஐடியில் வந்துக்கிறேன்டா அப்படின்னா, ஓகேடா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, ஓகே ரொம்ப நாளாக வீடியோ போடுறது சாரி, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டேன்ல, அந்த ஹேக் ஆகிடுச்சு. அந்த ஹிந்திக்காரன் இவனும் சபீர் குப்தா அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு, எனக்கு வாயில வரல. ஓகே அதெல்லாம் விட்டுட்டு வருவோம். வந்தாச்சு. இப்ப என்ன பாக்குறோம், டெசர்ட் ஈகிள் தான் எடுத்துட்டோம். ஆனா என்ன, ஆட்டோ மேட்ச் பிளேயர் ஒருத்தர் வந்துட்டான். இதோ இங்க நிக்கிறாள, அவதான் ஆட்டோ மேட்ச் பிளேயரு. நாங்கெல்லாம் 3-3 தான் போனோம். ஆட்டோ மேட்ச் வர மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் வந்து யூஸ் இல்லை, ஒரு கில்லு அடிக்கல. கில்ல அடிக்காத மாதிரிதான் தோணுது, ஆனா கில்ல அடிச்சிருக்காளோ தெரியலப்பா, விடுங்கப்பா. ஓகே, இதுல ஒரு காமெடி இருக்கும், நீங்க வேணா பாருங்க. அதை வேணா நான் வைக்கலாமா தம்ப்நெயில்ல? வேண்டாம். இல்ல வேணாம். ஒரு அடிடா தம்பி வாங்கிக்கூட வாண்டி. அப்பாடா, நாக்கு கில்லர்னா. அடாடா. ஓகே நம்மளால முடியும் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கார். அப்படியே ஒரு MP5 வச்சு அழுத்தி பிடிச்சான்டா. நான் MP5 வச்சு அழுத்தி பிடிக்கிறானா? அடடா, ஃபேமஸ் வந்து ஓசிகள் எடுத்துட்டானே. இப்பா நான் அவனை அடிச்சுட்டு ரிவைவ் பண்ணான் அப்படின்னு கத்துனேன். அப்புறம் தான் ஜானன் வந்துட்டு அடிச்சாங்க. யார் ஜானன்னான்ட்டு, ஏன்டா சந்துரும் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஐடி கொஞ்சம் மாத்திட்டு பிளே பண்ணாங்க. ஏன்னா ஜான்னா அலாக் வச்சு விளையாடணுன்ட்டு ஆசை, அதனால சந்துருகிட்ட கேட்டு சந்துருவோட ஐடியில வந்திருக்காங்க. நான் என் ஐடி இல்லை, அதனால மித்துனும் எம்எல்பியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி யார்ட்டையும், அதனாலதான் கொடுக்கல. ஓகே அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஒரு இது இருக்கும் பாருங்க, ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த பொண்ணுதான், அதாவது பொண்ணே என்ன பண்ற, போடு. 2 அடி வாங்கிருச்சு. நான் க்ளூவால் போட்டுருக்கணும். க்ளூவால் போட்டேன்னா மெடிக்கி சுத்து, எங்க படுத்துட்டு மெடிக்கி சுத்துதுன்னு பாருங்களேன். அடடா, நல்லா படுத்துட்டு மெடிக்கி சுத்துமா, ஒன்னும் மெடிக்கி சுத்து. பரவாயில்ல மெடிக்கி சுத்து. அட பரவாயில்லமா அப்படிங்கிறேன். இந்த இடத்துலதான் அடிச்சிருவாங்க, ஏன்னா முடியல என்னால, எல்லாரும் அடி வாங்கிட்டு செத்துட்டாங்க. அதனால so sad of it. நானும் டஃப் கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். எல்லா பக்கம் இருந்து அடிச்சிருவாங்க, 3 பக்கமும் வந்து அடிப்பாங்க பவர். ஸோ இதையே தமிழ்ல வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே வந்தாச்சு. அடாடாடாடாடா, தம்பி சரி, நான் தான் சொன்னேன் அண்ணா ஒட்டுக்காவே இருங்கண்ணா, ஏன்னா தனித்தனியா போறீங்க அப்படின்னு. சரி ஒட்டுக்காவே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வீட்டுல கேம்ப் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, சத்தம் இனிமேல் குவாலிட்டியா வீடியோ வரும். ஓகேவா, குவாலிட்டி வந்தாலும் வரும், அத பாத்துக்கலாம். ஒரு ஒன் டாப் விழுவும் பாருங்க. இப்ப ஒன் டாப் சொத்துன்னு விழுவும் ஒருத்தனுக்கு, அதுவும் ஃப்ளூக்ல தான் விழுந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நானே விட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. லைட்டா தூக்குனா அது பாட்டு ஹெட் விழுந்துச்சுதா, பாத்தீங்களா, ஒரு ஹெட் தொப்புன்னு விழுந்துச்சா. இதேதான் அவன் ஹீல் பண்ணிட்டு இருக்கான்னு தான் அடிச்சேன், இல்லைன்னா கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஒன் டாப் அடிச்சு கில்லு போகணுமா அப்படின்னு நினைச்சேன். வேண்டாம் என் கில்லு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் அடிச்சு விட்டேன். ஓகே, இப்ப என்னடா டே அப்பாடா, அடிச்சிட்டான் மாப்ள. லூட்டு படிக்கிறேன், லூட்டு பொறுக்கிறேன். யாரு சாமி இவன், எங்க இருந்துடா இவ்வளவு நாளா கேக்குறான்ல, சொல்ல முடியாது ஏன்னா இனிமி. ஓகே
அங்கிருந்து இங்க வந்தா அண்ணா தள்ளுனா திருபுலைன்னு அங்க பாருங்க எத்தனை அடி வெடிப்பேன்னு மட்டும் பாருங்க. 45 45 50 60 74 இப்போதான் பிங்க கரெக்டா வந்தோடனே நாக்காரம். என்ன கொடுமை சார் இது. ஆனா டவர் எல்லாம் தான் கரெக்டா தான் இருந்துச்சு. அப்பல பார்த்தேன் ஓபன் பண்ணி. அடடா ப்ளூ வால் போட்டு நான் கேட்டான். சரி நான் ரிவைவ் பண்ணா டக்குன்னா அதெல்லாம் முடிச்சே விட்டாங்க. ஓகே அங்கிருந்து டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் நான் மட்டும்தான் பண்ணிருப்பேன். டீம்மேட் வந்தவங்க பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜான் அண்ணாவும் நானும் மட்டும்தான் பண்ணோம். அவன் நடுவுல கன்னு வந்தோடனே கன்ல எடுத்து ஆரம்பிச்சிட்டான் சந்துரு. அதனால மன்னிச்சுக்கோங்க. நடுவுல அடுத்த தாட்டி நான் கிளாஸ் கோட் ரேங்க்ல ட்ரை பண்ணி போடுறேன். உங்களுக்காக வீடியோ வரும். ஓகேங்களா? உங்களுக்காக வீடியோ வரும். இப்ப என்னன்னா குண்டு போடும்போது கரெக்டா ஓடிடுவான். இங்க பாருங்க இவ்வளவு குண்டு போடுறது மட்டும். நானும் சரி 4-5 குண்டு போடலான்னு பார்த்தா அங்கிருந்து இங்க வரான். சரி அட்ரா அப்பாடா ப்ளூவால் ஜஸ்ட் மிஸ்ட். ஏன்னா MP5 வச்சிருக்காங்க. MP5 வச்சு கிரிக்கெட்னு முடிச்சு விட்டுருவாங்க. அதுதான் சிட்ட ப்ளூவால் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் ஓரளவுக்கு கத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. பூயா நம்மளுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது கிளாஸ் கோட் ரேங்க்ல வரும் என்று நினைக்கிறேன். வந்தா கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கே. அப்படி வந்தால் வரலன்னா அப்புறம் இப்ப வீடியோ இப்பதான் எடுத்தேன் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே பாய்.